கத்தர்னு தான் போராடும். இன்னைக்கு எந்த கட்சியும் வரல. இன்னைக்கு சமூகம் சார்ந்த கட்சிகளும் அமைப்புகளும் தான் நீங்க களத்தில் வந்து நின்றுருக்கு. தாவேக்கா வரல, விஜய் கழகம்லாம் வரல. ரசிகர் பட்டாளமா இளைஞர்கள் எல்லாம் மடைமாற்றம் செய்யப்படுறாங்க. கூத்தாடிக்கு மட்டும் தயவுசெய்து போய் ஏமாந்துறாதீங்க. இன்னைக்கு விஜய் வந்து போராடல, விஜய் வந்து சர்டிபிகேட் வேணும்னு சொல்லி குறவு சர்டிபிகேட் சொல்லி கொடி பிடிக்கல, எந்த ஒரு கோரிக்கை வைக்கல. நீங்க வச்சது கூடாம இந்த ரத்தம் சொந்தமான உறவுகளும் அண்ணன் தம்பி ஆக்கலாம். தயவுசெய்து அப்படி யாரும் போயிடாதீங்க. அப்படி வந்த கட்சிகளும் இயக்கங்களையும் இலக்கரமா பாத்துறாதீங்க. தயவு செய்து நீங்க அமைப்பா மாறுங்க. அமைப்பாங்க ஏதாவது ஒரு அமைப்பின் கீழே உங்களை யாரு வழிநடத்துறாங்களோ, உங்களை யாருக்கு எந்த அமைப்புல கட்சியில இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த கட்சிக்கு போங்க. நம் சமூக சார்ந்த கட்சிக்கு போங்க. வேற எந்த கட்சிக்கு போகாதீங்க. வெளிப்படையா சொல்றேன். வேற யாரும் வேற அமைப்புக்கு போங்க. அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு வழியாக இருப்பாங்க. உங்களுக்கு உடனே பிரச்சனை கண்ணீர் அழுத்தவர்கள் முதல் கண்ணீர் துடைக்கிற ஆள் அவங்கள தான் இருப்பாங்க. இதில் நான் தொடர்றது நான் முன் வரல. அவங்கள தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. தயவுசெய்து இளைஞர்களும் அடுத்த வர தலைமுறைகளும் தடுமாறாதீங்க. இன்னைக்கு ரஞ்சித் என்ற படுகொலை வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல நடந்திருக்கு. நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கலாம். நம்மளுக்கு சமூக பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். இன்னைக்கு சமூக பாதுகாப்பற்ற சமூகமாகத்தான் இருக்கு. ஒரு முறை நமக்கு சார்ஜர் கிடைச்சா போதும், எஸ்டி சார்ஜர் கிடைச்சா போதும், எஸ்சி சார்ஜர் கிடைச்சா போதும், நம்ம வேறு எந்த சலுகையும் வேணாம். அப்படி இடஒதுக்கீடு கிடைச்சா போதும், அது மட்டும் கிடைச்சா மட்டும் நம்ம வாழ்ந்துட முடியாது. சமூக பாதுகாப்பும் சமூக அங்கீகாரமும் பொது சமூக சுயமரியாதை நமக்கு வேணும். இதெல்லாம் வேணும்னா நம்ம அரசியல் அமைப்பா கட்சியா அதிகார வலிமையில நம்ம இருக்கணும். குடும்பத்தில் ஒவ்வொரு நபரும் அரசியல் கட்சியில இருக்கணும், அதிகார வலிமையில இருக்கணும். நீங்க அப்படி இருந்தா மட்டும்தான் சமூக பாதுகாப்பு. இல்லைன்னா இப்படிதான் நாயை வெட்டு போது போல, பண்ணியை வெட்டு போது போல கொடூரமா கண்டத்துல நடுவில் வெட்டு போட்டு போடுவாங்க. இதே ரஞ்சித் என்ற ஒரு அமைப்பா இருந்தா, ஒரு கட்சியில இருந்தா, ஒரு பிரமுக முக்கியமாக இருந்தா, மீடியாவோ காவல்துறை அறிமுகம் இருந்தா நேரம் வெட்டப்பட்டிருப்பானா? படுகொலை செய்யப்பட்டிருப்பானா? இல்ல வெட்டப்பட்ட ஒரு காவல்துறை இப்படி வேடிக்கை பார்த்து அமைதியா இருந்திருக்குமா? அரசு அதிகாரிகளுக்கு மொத்தமா இருந்திருப்பாங்களா? கிடையவே கிடையாது. தவறு யார் மேல இருக்கு? நம்ம மேலேயும் இருக்கு. நம்ம மேலும் தயவு செய்து அக்கறை கொடுங்க. கொடி பிடிக்க கூடாது, வீட்டில் நிற்க கூடாது. ஐயோ அங்கே கூட எனக்கு வேலை போயிடும், என் கையில காசு இருக்காங்க, தவறான எண்ணத்தை விடுங்க. கொடி பிடிச்சி வீதியில் இறங்கி நின்றனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய கோரிக்கை கோட்டவரே போயிருக்கு. இந்த மாவட்ட ஆட்சி அதிகாரிகள் வந்து சரின்னு கேட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் தொடர்ச்சியா நீங்க வீதிக்கு வாங்க, கொடி பிடிங்கன்னு சொல்லல. உரிமைக்காக போராடுறவங்களுக்கு நீங்க குரல் கொடுங்க, ஆதரவா இருங்கன்னு சொல்றேன். எல்லாருமே வாங்க, ரோட்டு வாங்கல. உங்களுக்காக தான் நாங்கள் போராட வாங்குறோம், கஷ்டப்படுறோம். உங்களுக்காக வழக்கை நாங்கள் வாங்கிக்கிறோம். இப்போ எங்கள் மேலே வழக்கு போடாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்களோ வழக்கு போடுறா. என் தம்பி ரஞ்சித்துக்காக நான் வழக்கு வாங்கிக்கிறேன். 41 42